Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல நாம ஏதாவது ஒரு இயர் இன்புட் கொடுத்தோம்னா அது லீப் இயரா அல்லது நாட் லீப்பா அப்படினு சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்கான ப்ரோகிராம் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம் ஸ்டுடியோஸ் வேணும்னா நீங்க இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் எப்படின்னு சொல்லி காட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோகிராம் எப்படி போறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் தி இயர்னு கேக்குது. நான் என்ன பண்ண போறேன் 2001 னு சொல்லி கொடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு லீப் இயர் இல்ல. அதனால என்ன பண்றேன் நமக்கு ஜஸ்ட் நம்ம அந்த இயர் கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணா போதும் given years not leap அப்படினு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி என்ன பண்றேன் ஜஸ்ட் 2000 கொடுக்கிறேன். அந்த இயரை கொடுத்து நம்ம என்டர் பிரஸ் பண்ணா போதும் அது லீப்பா இல்லையான்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். பார்த்தீங்கன்னா given year is leap அப்படினு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் எந்த ஒரு இயரை இன்புட் கொடுத்தாலும் அது லீப்பா இல்லையா அப்படினு சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ப்ரோகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அந்த ப்ரோகிராம் எப்படி போறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C ஃபைலா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம C ஃபைல் அப்படிங்கறதால ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். நான் என்ன பண்றேன் studio.h code.h அப்படினு சொல்லி ரெண்டு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின், அதாவது நம்மளுடைய ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இந்த இடத்துல void main கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் நம்ம கொடுக்க போற இயர் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப். அதனால என்ன பண்றேன் நான் இன்டிஜர் டைப்ல n ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். அந்த வேரியபிள் தான் என்ன பண்ண போறோம் கொடுக்க போற இயர் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ண போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கிரீன் அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்கு கிளியர் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்து கால் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண போறேன். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர் தி இயர் அப்படினு சொல்லி என்ன பண்றேன் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா scanf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த இயரை இன்புட் வாங்கி n அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போறேன். அதனால என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அந்த scanf ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். நமக்கு பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிற வேரியபிள் தான் ஸ்டோர் ஆகணும். அதனால அட்ரஸ் ஆஃப் n ன்னு சொல்லி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா if கண்டிஷன் செக் பண்ணி தான் இந்த ப்ரோகிராம் நான் போட போறேன். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் if அப்படினு கீவேர்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா n மாடுலோ sin 4 ன்னு சொல்லி கொடுத்துறேன். அத பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேட்டர் என்ன பண்ணனும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இன்டிஜரை கொடுத்தா அதை டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டர் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். என்ன பண்றேன் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் n அப்படிங்கிற வேரியபிள்குள்ள இருக்க இயரை பார்த்தீங்கன்னா நான் 4 ஆல டிவைட் பண்றேன். அந்த இயரை நம்ம டிவைட் பண்ணி நமக்கு ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0 ன்னு வந்தா அது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நமக்கு லீப் இயர். அதனால என்ன பண்றேன் ஜஸ்ட் இந்த கண்டிஷன் எனக்கு satisfy ஆனா இந்த printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா given year is leap year அப்படினு சொல்லி என்ன பண்றேன் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். is leap அப்படினு சொல்லி என்ன பண்றேன் பிரிண்ட் பண்றேன். ஒருவேளை எனக்கு இந்த கண்டிஷன் satisfy ஆகல அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு else part ரன் ஆகணும். அதனால என்ன பண்றேன் ஜஸ்ட் இந்த இடத்துல else part நான் கொடுக்கிறேன். அதாவது மேல இருக்கிற if கண்டிஷன் நமக்கு satisfy ஆகல, அதாவது நம்ம இன்புட் கொடுத்த இயர் 4 ஆல டிவைட் ஆகல அப்படினா நமக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது not leap year. அதனால அத பாத்தீங்கன்னா நான் else partல கொடுத்துக்கிறேன். else இதல பாத்தீங்கன்னா printf ஃபங்க்ஷன் வச்சு நான் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். அத பாத்தீங்கன்னா given year is not leap அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். given year is not leap அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம ரிசல்ட் ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக என்ன பண்றேன் get ch அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். get character ஃபைனலா பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். நம்ம பாத்தீங்கன்னா எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ரன் பண்றேன். என்டர் தி இயர்னு கேக்குது. நான் என்ன பண்ண போறேன் 2010 ன்னு சொல்லி கொடுக்கிறேன். ஜஸ்ட் என்டர் பிரஸ் பண்ணா போதும் நமக்கு அதோட ரிசல்ட் கிடைச்சிரும். அத பாத்தீங்கன்னா 2010 அப்படிங்கிறது நமக்கு லீப் இயர் கிடையாது. அதனால நமக்கு given year is not leap ன்னு சொல்லி கிடைச்சிரும். இதே மாதிரி ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் 2008 ன்னு சொல்லி கொடுக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அந்த இயர் இன்புட் கொடுத்தா போதும் நமக்கு அந்த இயர் லீப் இயர் நமக்கு தெரிஞ்சிரும். அத பத்தினா given year is leap அப்படினு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோகிராம் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு இயர் இன்புட் கொடுத்தாலும் சரி அது லீப்பா இல்லையான்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோகிராம் டியூட்டோரியலோ அல்லது டிசைனிங் டியூட்டோரியல் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து फ्रेंड्स நீங்க எங்களுடைய வீடியோவை YouTube சேனல்ல நீங்க பாக்கும்போது எங்க YouTube சேனலை Subscribe பண்ண மறந்துடாதீங்க फ्रेंड्स. Thank you friends.